இந்த மொபைலில் இருக்க மெனூஸ்லாம் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பட்டன் ஓகேங்களா, ஷார்ட்கட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கால்குலேட்டர் இருக்குது, எஃப்எம் இருக்குது, ஸோ உங்களுக்கு சவுண்ட் ரெக்கார்டர் கூட இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்பீட் டயல் ஆப்ஷன் இருக்குது, பிளாக் லிஸ்ட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, கேமரா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேணும்னாலும் எடிட் பண்ணிக்க ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெனுவும் இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன மெனுன்றது ரொம்ப சிம்பிளாக குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஐக்கான்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோன் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். டேட் அண்ட் டைம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மொபைலில் தமிழ் லாங்குவேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அதாவது மெனுவோட லாங்குவேஜ் வந்து தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் லாங்குவேஜ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கீபோர்ட் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்லாம் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை ஒரு காண்டாக்ட் சேவ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டும் தமிழ் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. நானும் இருக்கும் தான் நம்பிக்கையில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோடு இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது. நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் ஒரு ஷார்ட்கட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஷார்ட்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெடிகேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் கீனா ரைட்டு லெஃப்ட் இந்த 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 4 பட்டனில் உங்களுக்கு எப்படி வேணும், மேலே எழுத்துனா என்ன வேணும், கீழே எழுத்துனா என்ன வேணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பவர் ஆன் ஆஃப் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் எனக்கு ஆஃப் ஆகியிருந்தால் போதும், காலையில் கரெக்டாக இந்த டைமில் ஆன் ஆகிட்டா போதுன்ற மாதிரி வேணும்னா நீங்கள் இது பவர் ஆஃப், ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், அந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றிட்டிங்கன்னா ரீஸ்டோர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மோர் பிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை இதிலேயே ஒரு வால்பேப்பர் இருக்குது, அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. அடுத்தபடி அந்த மெனுவில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோடு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவர் சேவிங் மோடு வேணால் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செட்டிங்ஸ், ஏகப்பட்ட செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நான் ஆச்சரியமாக பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் இருக்குது, மொபைல் ட்ராக்கர் இருக்குது, வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த யூசர் ப்ரொஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் பேனிக் செட்டிங்ஸ், இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எஸ்எம்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யாராவது என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓஎஸ் நம்பர் லிஸ்ட்டு, உங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர் வேணும்னா நீங்கள் இதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்றபடி ஆப்ஷனில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம்.